வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 12ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுக்கான ட்ரை பண்ணுவோம். ஏன்னா தேவைப்படுற பாயிண்ட்ஸ் மட்டும், ஏன்னா நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டனால இன்னையோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டோட தற்போதைய ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி எப்படி நமக்கு இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கு அண்ட் யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அதே மாதிரி நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன். ஸோ இந்த 4 டேட்டாஸையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட் வந்து நேத்தோட மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் எண்டில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சரிவு நிலையில தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அண்ட் இந்த சரிவு நிலைக்கு நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்படியே போகும் அண்ட் அங்கிருந்து கீழே விழுந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங். நிஃப்டியை பொறுத்தளவு 24,400 23,750 வரைக்கும் வரலான்னு. ஆனால் இந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு 330க்கு நடுவுலேயே வந்துருச்சு. அப்படிங்கிறனால 23,850 பக்கம் இந்த மொமெண்டம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கான செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தொடர்ந்து லோவர் லோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லோ, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், அப்புறம் ஒரு லோ, அந்த மாதிரி இந்த லோவர் லோ வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த மல்டிபிள் லோவர் லோஸ் வரும்போது நமக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த லோவர் லோ வந்து இப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த லோவர் லோவில் இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டர் வரும். அப்போது இந்த ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் கேரக்டர்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல், அப்போ இந்த லோவை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல் பார்ப்போம். அப்போ இந்த டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே இருக்கிற ஒரு எட்ஜை க்ராஸ் பண்ணி மேலே போனால் தான் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நிஃப்டி இன்றைக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி இன்றைக்கி மேலே போனாலும் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா 24,000 அண்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 23,750 23,500 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. அண்ட் இந்த 23,750 ஏன் இந்த இடத்துல நமக்கு மார்க் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மார்ச் 9ஆம் தேதி இதுதான் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட். இங்கிருந்தால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் வந்துச்சு. அப்போது இந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து 23,750ன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் 23,500 எப்படி நமக்கு மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 23,500ல் கால் புட் ஆப்ஷனோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால 23,500 வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு 24,000ம் அதே மாதிரி அதுக்கு முந்தின நாள், அதாவது நேத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் 24,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால சென்செக்ஸ்க்கும் அதே தான் நம்ம கவனிக்கிறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 9ஆம் தேதி இருந்த லோ, அதாவது 76,400. இந்த 76,400 தான் ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் இன்னையோட மார்க்கெட்டுக்கான முக்கியமான சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 76,400. இரண்டாவது விஷயம், மார்க்கெட் ஒருவேளை இன்றைக்கி மேலே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை. அப்போ இந்த ப்ரீவியஸ் டே ஹை வந்து 78,300 78,400க்கு பக்கத்தில். ஸோ அப்படிங்கிறனால 78,400. அப்போ இந்த 78,400 தான் இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு சென்செக்ஸ்க்கு இருக்கிற முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. அதே சமயம் நமக்கு மார்க்கெட்டில் சப்போர்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு வந்து 76,400. அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு இன்னையோட மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் ஸோ அப்போது இது வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று நமக்கு பார்த்தது. அப்போ இதை தொடர்ந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் தான் நேற்று நமக்கு இருந்துச்சு. அப்போ இன்னையோட கிஃப்ட் நிஃப்டி நமக்கு பார்க்கும்போது காலையிலேயே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் 6:30க்கு அண்ட் இன்றைக்கி நமக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரமே ரெக்கார்ட் பண்ணுறோம். 6:30 6:15க்கே ரெக்கார்ட் பண்ணிடுறோம். அண்ட் நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். ஸோ 3வது கேண்டில் வந்துருச்சு. அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த 3வது கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில், ரெட் கேண்டில் அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 3 கேண்டிலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ்.
அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்த பிரைஸ் ஆக்ஷன் என்னன்னா, மார்க்கெட்ல ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், சென்செக்ஸ் 3மே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அப்ப இந்த டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங்க கன்ஃபார்ம் பண்ற மாரியே பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு 6:30 கேண்டில் நெகட்டிவ் கேண்டில். அது ஃபாலோ பண்ணி 3 கேண்டிலும் ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்டெப் பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ஸ்டெப் பேட்டர்ன்ங்கிறது நானா சொல்றது தான். ஒரு கரெக்ட் லேர்னிங் இல்ல. ஆனா ஏன் இது என்ன அப்படின்னா, ஒரு படி மாறி பார்த்தீங்கன்னா போகும். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அதே மாரி மேல போறதுக்கும் இந்த கேண்டில், அடுத்த கேண்டில் இப்படி. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டெப் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் எங்க க்ளோஸ் ஆகுதோ, அங்க தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். அதே மாரி ப்ரீவியஸ் கேண்டில் எங்க க்ளோஸ் ஆகுதோ, அங்க தான் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த ஸ்டெப் பேட்டர்ன் டவுன் ஃபாலிங் ஒரு புல் பேக் அப்புறம் தான் வரும். எப்பயுமே மார்க்கெட்ல இப்படி வராது. டவுன் ஃபால் வந்துட்டு ஒரு புல் பேக் போய் திருப்பி தான் டவுன் ஃபால் வரும். ஸோ அப்படிங்கிறனால இந்த புல் பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அப்போ நமக்கு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி. அப்ப நம்ம இந்த கேப் டவுன் வர்றத நம்ம எப்படி எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஏற்கனவே நமக்கு வந்து 3:30க்கு மார்க்கெட் வந்து எந்த பிரைஸ்ல இருந்துச்சு அண்ட் இப்போதைய பிரைஸ் என்ன? இதுதான் நமக்கு வந்து பார்க்கறதுல ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போ இப்போதைய பிரைஸ் நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போதைய பிரைஸ் வந்து 23,800 790ன்னு இருக்கு. அப்போ 3:30க்கு நமக்கு இருந்த பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏறக்குறைய இந்த இடத்துல இருக்கு. அப்போ நமக்கு ஏறக்குறைய இந்த இடத்துல இருக்கு. அப்ப இதுதான் வந்து 3:30க்கான பிரைஸ். அப்ப இது 2க்கான வித்தியாசம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு 100 பாயிண்ட்டுக்கான ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ இன்னையோட மார்க்கெட்ல 100 பாயிண்ட் இல்லன்னா 110 பாயிண்ட் இருக்குன்னா, நமக்கு வந்து 75 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்ஸ்ல வந்து கேப் டவுன் வரலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்கோ, அதிலிருந்து ஒரு 70-80% அப்படிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 70லிருந்து ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் வரலாம். அண்ட் வேற ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நேரமே ரெக்கார்ட் பண்றோம். ஸோ ஒரு 6:30க்கு ரெக்கார்ட் பண்றங்கிறனால, இப்போதைய நிலைமைக்கு தான் நமக்கு வந்து 120 பாயிண்ட். இதே இது டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்னா, இந்த ஒரு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போதைய நிலைமையில வச்சு பார்க்கும்போது ஒரு 70லேருந்து 80 பாயிண்ட் ஓகே டவுன் சைட் புஷ் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 120 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் டவுன் வரலாம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுல நமக்கு பார்த்தீங்கன்னா, இன்னையோட மார்க்கெட்ல எவ்வளவு கேப் டவுன்னா ஒரு 70-80 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இத விட ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டர். ஏன்னா 6:30, 7:30, 8:30, 9:30 3 மணி நேரம் இருக்கு. அப்ப 3 மணி நேரத்துல இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா, நமக்கு வந்து ஒரு 120 பாயிண்ட் அப்ராக்ஸிமேட்டா 120 பாயிண்ட் வரைக்குமே கூட கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு சிறப்பாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேல கேப் டவுன் வந்துச்சுன்னா, மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்கு போயிரும். ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரு மூவ்மெண்ட்ட வந்து இந்த இடத்துல மொமெண்டம் கெயின் ஆயிருச்சு அப்படிங்கிறனால, கேப் டவுன் வந்துச்சுன்னா, நமக்கு அதுவும் ஒரு 20, 30 பாயிண்ட் கேப் டவுன் இல்ல ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன்னா ஓகே. 100, 200 பாயிண்ட் கேப் டவுன்லாம் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமான கேப் டவுன். அப்படிங்கிறனால, அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ நேத்து இருந்தது வந்து வெறும் நமக்கு இருக்கிற 30 பாயிண்ட்டோ, 50 பாயிண்ட்டோ தான் கேப் டவுன் இருந்துச்சு. ஸோ அதனால நேத்தோட மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 400 பாயிண்ட் டவுன் சைட் புஷ் இருந்துச்சு. ஆனா அதே சமயம் அதுக்கு முந்தின நாள் 10ஆம் தேதி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கான ஒரு கேப் டவுன் கேப் அப் இருந்துச்சு. அப்ப இந்த கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 130 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் வரணும் அப்படின்னா, நமக்கு வந்து கேப் டவுன் வந்து கம்மியா இருக்கணும். ஸோ இப்ப இந்த 100 பாயிண்ட் கேப் டவுன் அப்படிங்கிறனால, நம்ம ஒரு 150லேருந்து ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த 23,500 வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னையோட மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது, கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பும், 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் டவுன் சைட் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது. அண்ட் நம்மளோட யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது, இன்னையோட யுஎஸ் மார்க்கெட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ஃபாலிங் கேரக்டர். ஏன்னா, நமக்கு வந்து 8 மணிக்கு தொடங்கும். அண்ட் 8 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு 10, 11 மணிக்கு ரீச் ஆயிட்டு, அதுக்கப்புறம் டவுன் சைட் புஷ் இருக்கு. அப்படிங்கிறனால, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து யுஎஸ் மார்க்கெட் டவுன் சைட் புஷ்ல தான் இருக்குங்கிறனால, நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதாவது ஒரு குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் டவுன் சைட்ல தான் இருக்கு. அப்போ நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டோம், கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம யுஎஸ் மார்க்கெட்டும் பார்த்துட்டோம். 3வதா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால 2 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸோ சென்சிபிள்ஸ் வந்து ஏறக்குறைய ஒரு 7 மணி
6:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி லாக் அவுட் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா டேட்டாஸ் எல்லாம் நேத்தோட டேட்டாஸ் எல்லாம் லோட் பண்றனால. அதே மாரி நைட்டு பார்க்கும்போது ஒரு 7லேருந்து 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருப்பி லாக் அவுட் ஆகி லாகின் ஆகும். அதுக்கான காரணம் வந்து அன்னையோட கன்சாலிடேஷன் பிளஸ் வந்து இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட்ல நமக்கு இப்போ வந்து புது டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்றனால. ஸோ இப்போ சென்சிபிள் ரீலாகின் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால 2 பாயிண்ட் தான். ஒண்ணு இதோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கு. அப்ப இந்த பிசிஆர் ரேஷியோ 0.6 இருக்கு அப்படிங்கிறனால, மார்க்கெட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த கால்ஸ் வந்து அளவுக்கு அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். 2வது விஷயம் ஓஐ சேஞ்ச், அதாவது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்து ஒரு ஃபுல் டேயே கன்சிடர் பண்ணோம்னா, கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 24,000லிருந்து 24,300 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஃபுல் டே. அப்படின்னா, காலையில 9 மணிக்கு 9:15க்கு நமக்கு என்ன பாயிண்ட்ல இருந்துச்சு, அதே மாரி நமக்கு வந்து 3:30க்கு பிளஸ் வந்து கன்சாலிடேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 7:30க்கு இப்போ கூட சொன்னேன்ல, லாக் அவுட் ஆகும்னு. ஸோ இந்த 7:30 to 8 வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் லாக் அவுட் ஆகும். அதுக்கு காரணம் இந்த கன்சாலிடேஷன் நடக்கிறனால தான். அப்போ இந்த டைம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான இன்க்ரீஸ் இருக்கு. ஆனா லாஸ்ட் 3 ஹவர்ஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆனா இந்த ஃபுல் டே கவனிச்சீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் சைடு இந்த இடத்துல 23,500ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா லாஸ்ட் 3 ஹவர்ஸ் அப்படின்னா 12 மணிக்கு மேல, இந்த 12 மணிக்கு மேல பார்த்தோம்னா, கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டீஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கான குறைவுல இருக்கு. ஆனா புட் ஆப்ஷன் சைடு அவ்வளவு குறைவு இல்ல. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்ல இந்த கால் ஆப்ஷன் எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஃபுல் டே கன்சிடர் பண்ணும்போது நமக்கு கால் ஆப்ஷனோட குவான்டிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையா இருக்கு. ஹையஸ்ட் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 53 லட்சம். இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது 28 லட்சம். ஆனா லாஸ்ட் 3 ஹவர்ஸோட டேட்டா எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ஹையஸ்ட் குவான்டிட்டி இங்க பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 60 கரெக்ட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 16 லட்சம் தான். 16 லட்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த இடத்துல நமக்கு எவ்வளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 1.5 லட்சம், 2 லட்சம் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல 16 லட்சம் குவான்டிட்டீஸ் குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வெறும் 2 லட்சம் குவான்டிட்டீஸ் தான் குறைஞ்சிருக்கு. பெர்சன்டேஜ் எடுத்து வச்சு பார்த்தாலுமே, நமக்கு வந்து இப்போ புட் ஆப்ஷனோட குவான்டிட்டீஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்துட்டு இருக்கு நம்மளோட கால் ஆப்ஷனோட குவான்டிட்டீஸ். அண்ட் லாஸ்ட் 2 ஹவர்ஸ், 1 ஹவர் இதெல்லாம் நமக்கு வச்சு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் சைடு ஸ்ட்ராங்கான பைபேக் இருக்கு. அதாவது ஏற்கனவே இருந்த பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டோ, க்ளோஸ் பண்ணிட்டோ இருக்காங்க. ஆனா புட் ஆப்ஷன் சைடு பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்றாங்க. ஸோ மார்க்கெட் டவுன் சைட் புஷ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஏ டேட்டாஸ்ல இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது நெட் பியரிஷா இருக்காங்க. நம்மளோட எஃப்ஐஐ அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் பியரிஷா இருக்காங்க. அண்ட் நேத்து வந்து புல்லிஷா இருந்தாங்க. ஆனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பியரிஷா தான் போச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்து சில நாட்கள் கரெக்ட்டா வேலை செய்யும். இது வந்து அடிஷனல் டேட்டாஸ் தான். எஃப்ஐஐஸோட டேட்டாஸும் அதே மாரி நம்மளோட கேஷ் மார்க்கெட் டேட்டாஸும் ஒரு மார்க்கெட்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளோ இருக்கு, வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் டைரக்ஷன். இதை வச்சு நம்ம 100% சொல்ல முடியாது. ஆனா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியோ அதே மாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோ பார்த்தீங்கன்னா, டைரக்ஷனை பிரெடிக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஃப்ஐஸ் வந்து பேரிஷா தான் இருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோஸும் பேரிஷா தான் இருக்காங்க. அண்ட் இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால, ஆப்ஷன் செயின்ல டெல்டா வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அவுட் ஆஃப் த மனி நீங்க பொசிஷன் எடுக்கும்போது, தயவு செய்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0.2க்கு மேல நீங்க டெல்டா வேல்யூ இருக்கிற பொசிஷன்ஸை எடுக்காதீங்க. கால் ஆப்ஷன் சைடா இருந்தாலும் சரி +0.2, அதே மாரி புட் ஆப்ஷன் சைடு -0.2. இந்த 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 0.2க்கு மேல வந்து எடுக்காதீங்க. அண்ட் இந்த 0.2 டெல்டா வேல்யூ பார்க்குறது பர் லாட் வச்சு பார்க்கக்கூடாது. சிங்கிள் ஆப்ஷனுக்கு வச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த டெல்டா வேல்யூஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஹெல்ப் பண்ணும். தயவு செய்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0.2க்கு மேல எடுக்காதீங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். இன்னையோட மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.